வணக்கம் சண்டை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் தினத்தை எப்போ கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இதுலையுமே தெரியும். இன்னைக்கு ஸ்கூல்ஸ்லாம் ஏகப்பட்ட கொண்டாட்டம், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை ஒப்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது யாரோட பிறந்தநாளை இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்களோட பிறந்தநாளை தான் சில்ட்ரன்ஸ் டேவா வருஷம் கொண்டாடப்படுது. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நவம்பர் 14ஆம் தேதி உள்ளதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான 6வது தேசிய நீர் விருதுகள், 6வது தேசிய நீர் விருதுகள் சிறந்த மாநிலம் பிரிவில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்திருக்கு? நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ். ஸோ இது யாருக்கு எப்போ வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இது வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, வாட்டர் இதுக்காக 2024ஆம் ஆண்டிற்கான 66வது தேசிய நீர் விருதுகள் சிறந்த மாநிலம் யார் வந்திருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா முதலிடத்தை பிடித்திருக்கு. ஸோ ஜல்சக்தி அமைச்சர் CR பட்டீல் இதை அறிவிச்சிருக்கிறாரு. குஜராத் மற்றும் ஹரியானா 2வது மற்றும் 3வது இடத்தை வந்திருக்காங்க. ஓகே, இந்த ஆண்டு சிறந்த மாவட்டமா, சிறந்த கிராம பஞ்சாயத்து, சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, சிறந்த நிர்வாகம் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு இதையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ சிறந்த நீர் பயன்பாடு நடைமுறைக்கு வந்தா முதல் தேசிய நீர் விருது 2018 இது வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் இது இந்த வருஷம் மகாராஷ்டிரா வாங்கியிருக்கு. அடுத்து, இந்தியாவின் முதல் 3 மெகாவாட் மணி நேரம் வெனடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரி, வெனடியம் ரெடாக்ஸ் பேட்டரி அமைப்பு எங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரேட்டர் நொய்டா. ஓகேவா? கிரேட்டர் நொய்டா மின்சாரம் மற்றும் வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சர் ஸ்ரீ மனோகர்லால் தான் இந்தியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய வெனடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரியை அமைப்பை திறந்து வச்சிருக்கிறாரு. எங்க அப்படின்னா நொய்டா அங்க இருக்குன்னா டெல்லி பக்கத்துல கிரேட்டர் நொய்டாவில் உள்ள NTPCயின் நேத்ரா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்துல மெகாவாட் மணி நேரம் இது திறன் கொண்டது. ஓகேவா? இந்த மைல்கல் இந்தியாவோட நீண்ட கால எரிசக்தி சேமிப்பு தீர்வுகளை இது மேம்படுத்துறது மட்டும் இல்லாம இது ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒருங்கிணைப்ப தேசிய மீள்தன்மையை இது வலுப்படுத்துது. ஓகே, ஸோ வெனடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு மாற்றாக வழங்கும் ஒரு நவீன தொழில்நுட்பமாக இது பேட்டரி அமைப்பு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொகுப்பு தான் இது. அப்புறம் அடுத்த கொஸ்டின், திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை செயல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்னா எது அப்படின்னா பஞ்சாப். ஓகேவா? பஞ்சாப் மாநிலம் இந்தியாவில் திறந்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்திய முதல் மாநிலம் பஞ்சாப் மாறி இருக்கு. ஸோ இது நாட்டின் எந்த இடத்துல இருந்தா எல்லை மாநிலத்தை நேரடியாக கண்காணிக்க உதவுது. நவம்பர் 2025 இறுதிக்குள் பஞ்சாபில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் இந்த திட்டத்துல செயல்படுது. ஸோ பாரத் நெட் திட்டம் அனைத்து கிராம பஞ்சாயத்து வீடுகள் மற்றும் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குவதுதான் இதோட மெயின் நோக்கமே. அடுத்த கொஸ்டின், குழந்தை தினம் 2025 எதன் பிறந்த நாளோட கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாளை கொண்டாடப்படுது. ஜவஹர்லால் நேரு யார் அப்படின்னா முதல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் 2024 குழந்தைகள் தினம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நவம்பர் 14 கொண்டது. இந்தியாவோட குழந்தைகள் மீதான அவரது அன்பை இந்த நாள் எடுத்துக்காட்டுகிறது. நாடு முழுவதும் கற்றல், படைப்பாற்றல் மற்றும் குழந்தை நலனை ஊக்குவிக்கும் இந்த கொண்டாட்டங்களை கலாச்சார நிகழ்வுகள் தான் இதுல செயல்படுத்த குறிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு உலக நீரிழிவு தினம், அதாவது சர்க்கரை டயபெட்டிஸ் டே எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 14 நவம்பர். ஓகே, இதுவும் 14 நவம்பர் தான். ஸோ டயபெட்டிஸ் டே எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு. ஸோ உலக நீரிழிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 கொண்டாடப்படுது. எதனால்னா 1922ஆம் ஆண்டு சார்லஸ் பெஸ்டன் இணைந்து இன்சுலினை கண்டுபிடித்த சார் ஃப்ரெட்ரிக் ஃபேண்டிங் பிறந்த நாளை கொண்டாடுற வகையில தான் இது
கொண்டாடுறாங்க. இதன் முதல்ல 1991 ஆண்டு சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்புல உலக சுகாதார அமைப்பு இதை அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 14 டயபிட்டிஸ் டேவா கொண்டாடுறாங்க. 2006 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை நவம்பர் 14 தேதியை உலக நீரிழிவு தினமாக அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கு. ஸோ நவம்பர் மாதத்துல முக்கியமான நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உலக சைவ உணவு, உலக சுனாமி விழிப்புணர்வு, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு, ரேடியோகிராஃப் தினம், கல்வி தினம், சேவை ஒலிபரப்பு தினம், கருணை தினம், நீரிழிவு தினம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ சமீபத்துல எந்த நாட்டை சேர்ந்த செனுரான் முத்துச்சாமி மற்றும் லாரா வால்வாட் ஆகியோர் அக்டோபர் 2025க்கான ஐசிசி மாத விருதுக்கான விருதை வென்றிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் பிளேயர் ஆஃப் த மந்த் யாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அக்டோபர் 2025 ஐசிசி மாத வீராங்கனை விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்கா 2 விருதுகளையும் பெற்றிருக்கு. ஓகேவா? ஆல்ரவுண்டர் செனுரான் முத்துச்சாமி மற்றும் மகளிர் அணி கேப்டன் லாரா வால்வாட்டுக்கு இந்த இதாக வந்து கொடுத்துருக்காங்க. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைமையகம் எங்க இருக்குன்னா துபாய், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். நிறுவப்பட்டது 15 ஜூன் 1909 நிறுவப்பட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு 3800 பிளஸ் இதய அறுவை சிகிச்சைக்காக செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்த பாடகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாலக் முச்சல். குழந்தைகளுக்கு 3800 பிளஸ் இதய அறுவை சிகிச்சைகளை செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்திருக்காங்க பாலக் முச்சல். ஓகேவா? பாலக் முச்சல் இந்தியா முழுவதும் 3800க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைகளுக்கு நிதி உதவி செய்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகம் மற்றும் லிம்கா சாதனை புத்தகத்துல 2 இடம்பெற்றிருக்காங்க. ஓகே. ஸோ திருத்த மசோதாக்கள் மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அபராஜிதா சாரங்கி அவங்கள நியமிக்கப்பட்டிருக்காங்க. திருத்த மசோதாக்கள் மீதான கூட்டு நாடாளுமன்ற குழு தலைவராக இவங்கள நியமிச்சிருக்காங்க அபராஜிதா சாரங்கி. இவங்க வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் மொத்தம் 31 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த குழு அரசியலமைப்பு 130 திருத்த மசோதா, 2020 ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்தத்துல, யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதாலையும் இவங்க இடம்பெற்றிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின், 13வது சர்வதேச சுற்றுலா சந்தை. ஓகே. இன்டர்நேஷனல் டூரிசம் மார்க்கெட். இன்டர்நேஷனல் டூரிசம் மார்க்கெட் நவம்பர் 13 முதல் 16 வரை எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பார்த்தாலே தெரியுது, கேங்டாக் சிக்கிம்ல சர்வதேச சுற்றுலா சந்தையின் 13வது பதிப்பு இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகத்தால் சிக்கிமின் கேங்டாக்கில் நவம்பர் 13-16 ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகே. இந்த நிகழ்வை மத்திய சுற்றுலா கலாச்சார அமைச்சர் ஸ்ரீ கஜேந்திர சிங் செக்காவத் தொடங்கி வச்சிருக்கிறாரு. வடகிழக்கு பிராந்தியத்தின் வளமான இயற்கை அழகு, கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மை சாகசத்துல வாய்ப்புகள் இது எடுத்துக்காட்டப்படுது. ஸோ இந்தியாவில் அஷ்டலட்சுமி எனப்படுவது வடகிழக்கு பிராந்தியத்தின் சுற்றுலா திறனை உள்நிறுத்த சர்வதேச பார்வைக்கு வெளிப்படுத்துறதா இதான் நோக்கம். ஸோ உலக அமைதிக்காக இந்திய பிரதமரும் பூட்டான் மன்னரும் இணைந்து தொடங்கி வைக்கும் விழாவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமரும் பூட்டான் மன்னரும் இணைந்து தொடங்கி வைக்கப்பட்ட அந்த விழாவோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சார அதிகாரம் அளிப்பு விழா. ஸோ இது பூட்டான்ல பிரதமர் நரேந்திர மோடி, பூட்டான் மன்னர் ஆகியோரால் உலகளாவிய அமைதி பிரார்த்தனை விழாவின் போது கலா சக்கரம் கூட்டாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இது புனித ஜெகன்பா தலைமை தாங்கினார். ஓகேவா? இந்த நாடுகளுக்கு இடையிலான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக உறவுகளை அடையாளப்படுத்துறது பிரதமர் மோடியின் 2 நாள் பூட்டான் இதுல முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நரம்பியல் தொழில்நுட்பத்திற்கான உலகின் முதல் உலகளாவிய நெறிமுறை கட்டமைப்பு எந்த அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யுனெஸ்கோ தான். நவம்பர் 2025 பிரான்சில் நடைபெற்ற 43வது மாநாட்டின் போது ஐக்கிய நாடுகள் சபையினால இது பெற்றிருக்கு. நவம்பர் 12 2000 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பியல் தொழில்நுட்பத்தின் நெறிமுறை குறித்து பரிந்துரை செய்வாங்க. ஸோ அதை பத்தி டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரநிலை அமைக்கும் கருவியை ஏற்றுக்கொள்வது யுனெஸ்கோ இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா ஆட்ரி அசோலே 2019 தொடங்கப்பட்ட ஒரு விரிவான செயல்முறை தான் இது. ஓகே.
நரம்பியல் தொழில்நுட்பம் நரம்பு மண்டலத்தில் நேராக தொடர்பு கொள்ற இதை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அடுத்த கொஸ்டின், 2017ஆம் ஆண்டுல COP32 காலநிலை உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தியோப்பியா இதை நடத்துது. அடிஸ் அபாபாவில் 2027 UNFCCC COP30 நடத்த எத்தியோப்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த ஆண்டு COP31க்கான ஹோஸ்ட் தேர்வு சர்ச்சைக்குரிய, ஏனெனில் ஆஸ்திரேலியா துருக்கிய 2026 நிகழ்வு போட்டியிடுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸோட வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.